we will start the session. So today's topic is about how to perform bank reconciliation in Tally Prime. Let us get into the session, right? So in this session we are going to discuss about the bank reconciliation in Tally Prime. This session is for the freshers, that is for the junior accountants. Every Tuesday we are conducting session for the junior accountants and Thursday for the senior accountant. This session is organized by Asset Integrated Info System. We are the number one master tally partner in Telangana and Andhra Pradesh since 1997 for all your tally related products like Tally Silver, Gold, Tally Server, or tally related services like TSS, like your integration, TDL kind of a support. So you can get in touch with us. You can reach us through assettally.com. So myself, Manikandan, I'm the Chief Knowledge Officer at Asset Integrated Info System. So this session is going to be conducted in Tamil and English bilingual. So there is a small instruction. If you are a junior accountant and if you want to implement anything new in Tally, so first thing is you just consult your senior accountants or your accounts manager or your tax consultant or your chartered accountants. So you don't try to implement anything by your own. So get in touch with your seniors. And number two, don't implement anything at the mid of the financial year or end of the financial year. Of course, we are at the end of the financial year. In the time, நீங்க புதுசா ஒரு ஃபீச்சரை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாதீங்க. ஸோ நீங்க வந்து 1st of April இருந்து எந்த ஃபீச்சரையும் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. தட் இஸ் அப்ஜெக்டிவ். வி ஆர் கண்டக்டிங் தி செஷன்ஸ். நவ் இதை பார்த்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு நீங்க உங்களுடைய இம்ப்ளிமெண்டேஷனை 1st of April இருந்து பண்ண ட்ரை பண்ணுங்க. எதையாவது புதுசா பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய எக்ஸிஸ்டிங் டாலி டேட்டாவை நீங்க பேக்கப் எடுத்துக்கோங்க. இட் இஸ் அட்வைசபிள், ரைட்? ஸோ இன்னைக்கு செஷன்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போற 3 முக்கியமான டாபிக். ரொம்ப சிம்பிள். ஒன்று வந்து அண்டர்ஸ்டாண்டிங் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பேங்க் ரெகன்சிலேஷன். பேங்க் ரெகன்சிலேஷன்னா என்ன, அதனுடைய இம்பார்ட்டன்ஸ், அதாவது அது நம்ம ஏன் கட்டாயமா பண்ணணும், அது பண்ணலன்னா என்ன ஆகும் அப்படின்ற விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நம்பர் 2, கிரியேட்டிங் பேங்க் லெட்ஜர். டாலியில பேங்க் லெட்ஜர் கிரியேட் பண்றது சார் இது ரொம்ப ஈஸி. பேங்க் லெட்ஜர் கிரியேட் பண்ணி அந்த பேங்க் அக்கௌண்ட் போட்டா பேங்க் லெட்ஜர் ஆயிடும் இல்லையா? ஆனா அப்பார்ட் ஃப்ரம் தட் அதுல இன்னும் கொஞ்சம் அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம சேர்க்கும் பொழுதுதான் நம்மளுடைய ரெகன்சிலேஷன் வந்து எஃபெக்டிவா இருக்கும். அதை பத்தியும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். நம்பர் 3, ஆட்டோ ரெகன்சிலேஷன் பத்தி பேச போறோம். ஓகே, டாலியோடைய லேட்டஸ்ட் ரிலீசஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பேங்கிங் ரிலேட்டடா நிறைய அட்வான்சஸ் வந்துட்டு இருக்கு. இப்ப டாலியில இருக்கிற ரிலீஸ் வந்து டாலி ரிலீஸ் 5.1. ப்ராபப்ளி இன்னொரு அனதர் 10 டேஸ்ல நமக்கு டாலி ரிலீஸ் 6 வந்து வரப்போகுது. இதனுடைய பீட்டா வெர்ஷன் ஆல்ரெடி வந்திருக்கு. இதை பத்தி நம்ம நிறைய செஷன்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் இந்த ஆட்டோ ரெகன்சிலேஷன் எப்படி இருக்க பொழுது அதனுடைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் என்னன்றதையும் நான் உங்களுக்கு பிரீஃப் பண்றேன், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக்ல பேங்க் ரெகன்சிலேஷன்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ப்ராசஸ், அக்கௌண்டிங்ல வந்து ஒரு ப்ராசஸ். இது நமக்கே நல்லா தெரியும். நம்மளுடைய அக்கௌண்ட்ஸ் வந்து நம்ம படிக்கும் பொழுது ஒரு +1ல இருந்து நம்மளுடைய அக்கௌண்டிங் கரியருக்கான லேர்னிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். இதுல வந்து நம்ம +1ல இருந்தே இந்த விஷயத்த படிப்போம். பிஆர்எஸ் படிப்போம், பேங்க் ரெகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்லுவோம். இதை வந்து டிகிரி லெவல்லையும் படிச்சுட்டு இருப்போம், பிஜி படிக்கும்பொழுது கூட இதை பத்தி படிப்போம். பட் ப்ராக்டிக்கலா நம்ம பண்ண போற விஷயங்கள் வந்து ஒரு ஆர்கனைசேஷனுக்கு எவ்வளவு தூரம் யூஸ்ஃபுல்லா இருக்குன்றத பத்தி நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம், ரைட்? ஸோ பேங்க் ரெகன்சிலேஷனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் கம்பேரிங் அண்ட் மேட்சிங் தி கம்பெனிஸ் பேங்க் அக்கௌண்ட். ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நம்ம வந்து நம்மளுடைய டாலியில பேங்க் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன்ஸை போஸ்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒருத்தருக்கு பேமெண்ட் பண்ணுவோம், செக்கா கொடுப்போம், இல்லை ஜிபேல டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அதே மாதிரி நமக்கு நம்மளுடைய கஸ்டமர்ஸ் வந்து பேமெண்ட் பண்ணுவாங்க. அது நம்மளுடைய ரிசிப்ட்ஸ். இதர் அவங்க வந்து செக்கா கொடுக்குறாங்க, இல்லை அவங்களுமே வந்து ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் ஜிபே மெத்தட்ல பண்ணுவாங்க. அண்ட் நம்பர் 3, நம்ம வந்து நம்மளுடைய கேஷ் எடுத்துட்டு போய் பேங்க்ல டெபாசிட் பண்ணுவோம், இல்லை பேங்க்ல இருந்து கேஷை நம்ம வித்ட்ரா பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நமக்கும் பேங்க்குக்கும் நடுவில் நடக்கிற டிரான்சாக்ஷன்ஸ் வந்து நிறைய நடக்கும். அதுவும் ரீசன்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம நிறைய வந்து பேங்க் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன்ஸ் தான் பண்றோம். கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து எல்லாருமே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஈவன் ஒரு 10 ரூபீஸ்னா கூட நம்ம வந்து ஜிபே பண்றதுக்கு ட்ரை பண்றோம். ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து நம்பர் ஆஃப் பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் அதிகமாயிட்டே போகும். ஸோ நம்ம அந்த டிரான்சாக்ஷன்ஸை டாலியில என்ட்ரி பண்ணிட்டே வருவோம். நம்ம வந்து ஒரு பேங்க் பேலன்ஸை மைண்ட்ல வச்சிருப்போம். ஆனா பேங்க்ல ஒரு பேலன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள், 1st of March அன்னைக்கு என்னுடைய அக்கௌண்ட்ல 1000 ரூபீஸ் இருந்துச்சு. என்னுடைய சேலரி ஒரு 50,000 ரூபீஸ் கிரெடிட் ஆச்சு. அசியூம் தட் இப்போ நான் வந்து எனக்கு ஒரு 51,000 என் அக்கௌண்ட்ல இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருப்பேன். அப்கோர்ஸ் 51,000 தான் இருக்கணும். ஆனா there is a possibility நான் ஏதோ ஒரு பர்பஸ்க்காக அந்த 51,000 ஸ்வைப் பண்ணலான்னு போனா சஃபிஷியன்ட் ஃபண்ட் இல்லை அப்படின்ற ஒரு மெசேஜை பார்த்து ஷாக் ஆயிருப்போம் நம்ம.
ஓகே, இந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம லைஃப் டைம்ல யாராவது ஒருத்தர் நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கே தெரியாம நம்ம பேங்க்ல இருந்து ஒரு 500 rupees ஏதோ ஒரு ரீசனுக்காக சார்ஜஸா பிடிச்சிருப்பாங்க. ஸோ அப்ப நம்ம மைண்ட்ல வந்து நம்ம அக்கௌண்ட்ல 51,000 இருக்கும்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா நம்ம பேங்க்ல வந்து 50,500 தான் இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரியான டிஃபரன்ஸ் இருக்கும் பொழுது நம்ம வந்து ஒரு கடைக்கு போய் ஒரு டிவி வாங்கலாம்னு கார்டை ஸ்வைப் பண்ணா என் அக்கௌண்ட்ல மணி இல்லைன்னு அது ரிஜெக்ட் ஆகுது. ஸோ அப்போ எனக்கு ஏதோ ஒரு எம்பாரஸ்மெண்ட்ஸ் வருது இல்லையா? இது வந்து ஒரு சின்ன டிரான்சாக்ஷன், நம்மளுடைய பர்சனல் லைஃப்ல நடக்கிற ஒரு விஷயம் தான். பிசினஸ்ல பெரிய டிரான்சாக்ஷனா நடக்கும், நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும் பேங்க் ரிலேட்டடா. அப்போ இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்ம வந்து பிசினஸ்லயும் ஃபேஸ் பண்ணுவோம் இல்லையா? இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம இந்த பிஆர்எஸ்ஐ பண்றோம். ஓகே, ஸோ நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம். நம்ம டாலியில நம்ம வந்து பேமெண்ட் என்ட்ரி போடுவோம், ரிசிப்ட் என்ட்ரி போடுவோம், கான்ட்ரா என்ட்ரிஸ் போடுவோம். இந்த என்ட்ரிஸ் எல்லாமே பேங்க்ல ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சா? நான் 5,000 பேமெண்ட்னு என்ட்ரி போட்டிருக்கேன் என் புக்ஸ்லன்னா என் பேங்க்லயும் 5,000 தான் டெபிட் ஆயிருக்கணும். ஆர் என் கஸ்டமர் ஃபோன் பண்ணிட்டு, சார் நான் இன்னைக்கு 1 lakh உங்க அக்கௌண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன்னு சொல்றாரு. நானும் என்னோட டாலியில 1 lakh ரிசிப்ட் வந்த மாதிரி அக்கௌண்ட் பண்றேன். ஆனா என் பேங்க்ல 1 lakh தான் வந்திருக்கா? இதை நம்ம செக் பண்ணணும். நம்ம புக்ஸ்ல இருக்க ஓப்பனிங் பேலன்ஸ், பேங்க்ல இருக்க ஓப்பனிங் பேலன்ஸ், நம்ம புக்ல இந்த பீரியட்ல நடந்த டிரான்சாக்ஷன்ஸ், டெபிட் டிரான்சாக்ஷனா இருக்கலாம், கிரெடிட் டிரான்சாக்ஷனா இருக்கலாம். அதே டிரான்சாக்ஷன் பேங்க்லயும் டெபிட் அண்ட் கிரெடிட்ல நடந்திருக்கா? அதே டேட்ல நடந்திருக்கா இல்ல வேற டேட்ல நடந்திருக்கா? க்ளோசிங் பேலன்ஸ் ஆஸ் ஆன் 31st March என் புக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபிகர் இருக்கு க்ளோசிங் பேலன்ஸ். என் பேங்க்லயும் அந்த ஃபிகர் தான் இருக்கா? இல்லைன்னா என்ன ரீசன்? இல்லைன்னு வச்சுக்கோமே, ஆனா என்ன ரீசன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய பர்சனல் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன், நான் வந்து 51,000 இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், ஆனா அங்க 50,500 தான் இருக்கு. என்ன ரீசன் தெரிஞ்சுக்க ஆசைப்படுவோம் இல்லையா? உடனே பேங்க்குக்கு போவோம், இல்லைன்னா நம்மளுடைய கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணுவோம், இல்லைன்னா நம்மளுடைய பேங்க் லாகின்ல போய் பார்ப்போம். பார்த்த பிறகுதான் நமக்கு தெரிய வரும் நமக்கு ஒரு பேங்க் சார்ஜஸ் அவங்க டெபிட் பண்ணிருக்காங்க அப்படின்றது. இது வந்து கரெக்ட், ஓகே, அது பேங்க்ல பண்ணுவாங்க, நமக்கு ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. நம்ம செக் புக் வாங்கினா, டெபிட் கார்டு வாங்கினா, SMS நமக்கு அனுப்புறாங்கன்னா ஒரு சார்ஜஸ் அவங்க டெபிட் பண்ணுவாங்கன்னா நம்மளும் விட்டுருவோம். ஓகே, பேங்க்ல வந்து அதை பண்ணணும் அப்படின்ட்டு. அது ஒருவேளை அவங்க அந்த கமிட்மெண்ட் இல்லாம நம்ம கிட்ட எடுத்திருந்தாங்கன்னா நம்ம பேங்க்குக்கு போய் அவங்க கிட்ட பேசி அந்த அமௌண்ட்டை திரும்பி வாங்க ட்ரை பண்ணுவோம். இதே ப்ராசஸ் நம்ம பிசினஸ்லயும் பண்ண போறோம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா பிஆர்எஸ்னா என்ன, அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, பிஆர்எஸ் அப்படின்றது நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல இருக்கிற பேங்க் பேலன்ஸும் பேங்க்ல இருக்கிற பேங்க் பேலன்ஸும் மேட்ச் ஆயிருக்கான்னு செக் பண்றது. மேட்ச் ஆகல அப்படின்னா நம்ம புக்ஸ்ல போட்டிருக்க ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் பேங்க்ல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கான்னு செக் பண்ணிட்டு, ஆகல அப்படின்னும் பொழுது அதனுடைய டிஃபரன்சஸ் எதனால வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணி அதை நம்ம சால்வ் பண்ண போறோம். இதுதான் நம்மளுடைய பிஆர்எஸ்க்கான அப்ஜெக்டிவ், ரைட்? ஸோ இது வந்து ஏம் பண்ணணும். ஸோ இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஆனால் நான் இதை ஏன் பண்ணணும் அப்படின்னா, இட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் ஃபார் தி ஆடிட் கம்ப்ளைன்சஸ். ஓகே, நான் வந்து என்னோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து ஆடிட் பண்ணணும். ஆடிட் பண்ண பிறகுதான் நான் வந்து என்னுடைய இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னை நான் ஃபைல் பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கேன் அப்படின்னா, அப்போ நான் பிஆர்எஸ் தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன். ஓகே, ஃபைனலைசேஷன்ல ஃபர்ஸ்ட் அவங்க பார்க்க போற ஒரு விஷயம் பிஆர்எஸ் முடிஞ்சிருச்சா அப்படின்னா, உங்க புக்ஸ்ல இருக்கிற பேங்க் பேலன்ஸும் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல இருக்க பேலன்ஸும் மேட்ச் ஆயிடுச்சா, ஆகலைன்னா என்ன ரீசன் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்றது. அடுத்ததா பாத்தீங்கன்னா, இட் டிடெக்ட்ஸ் தி எரர்ஸ் அண்ட் ஃப்ராடுலன்ட் டிரான்சாக்ஷன். நமக்கு தெரியாது ஏன் பேங்க்ல பேலன்ஸ் கம்மியா இருக்கு, நமக்கே தெரியாம ஒரு பணம் நமக்கு அக்கௌண்ட்டை விட்டு வெளியில போயிருக்கு அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்றோம். அப்பதான் நம்ம பேங்க்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். ஸோ அப்போ நம்ம பிஆர்எஸ்னு ஒன்று பண்ணும்பொழுது தான் என்னுடைய புக்ஸ்ல நான் ஒரு 10 என்ட்ரி போட்டிருக்கேன், ஆனால் பேங்க்ல போய் பார்த்தா அது 11 என்ட்ரியா இருக்கு. அந்த 11வது என்ட்ரி என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அது நிஜமாவே நடந்திருக்கலாமா, இல்லை அது தப்பா நடந்திருக்கா, யாராவது என் அக்கௌண்ட்ல இருந்து மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்களான்றதை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம அதை கம்ப்ளைண்ட் கொடுக்கறதோ, இல்லை அதை யார் அந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணாங்களோ அவங்களை ஐடென்டிஃபை பண்ணி அதை நம்ம திரும்பி வாங்குறது தான் இந்த ப்ராசஸோட முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் அக்யூரசி இன் ஃபைனான்சியல் ரெக்கார்ட்ஸ். ஓகே, நான் வந்து என்னோட பேங்க் என்ட்ரிஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணிருக்கிறாங்கன்னு தெரியாம என் கஸ்டமர் கிட்ட போய் சண்டை போடுறேன். சார் உங்க பணம் இன்னும் வரல. அவங்க சொல்லுவாங்க, இல்லை சார் நான் ஆல்ரெடி டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் அப்படின்வாங்க. ஸோ அப்போ வந்து என்ட்ரிஸ் எல்லாமே நம்ம புக்ஸ்ல போட்டு அந்த பேலன்ஸை மேட்ச் பண்றது தான் நம்மளுடைய அக்யூரசி லெவல். ஸோ அதை பண்ண பிறகுதான் நம்ம கஸ்டமர் கிட்ட போய் சண்டை போடணும். சார் என்னோட பேங்க் நான் செக் பண்ணிட்டேன், உங்ககிட்ட இருந்து வந்த ரிசிப்ட் எதுவுமே என்னோட பேங்க்ல இல்லை அப்படின்றத நம்ம என்ஷூர் பண்ணணும், ரைட்? இதெல்லாம் நம்ம ஒழுங்கா பண்ணோம்னா இது நம்மளுடைய கேஷ் ஃப்ளோக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ்லாம் கிடையாது, இருந்தாலும் சொல்றேன். நம்ம கம்பெனி வந்து ஒரு ஃபைனான்ஷியலா சஃபர் ஆயிட்டு இருக்க ஒரு கம்பெனினே வச்சுக்கோமே. என்னோட சப்ளையர்ஸ்க்குலாம் நான் பேமெண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த பேமெண்ட் வந்து என் பேங்க்ல இன்னும் ரிஃப்ளெக்ட் ஆகல, நான் கொடுத்த செக் அவங்க இன்னும் ப்ரெசென்ட் பண்ணல. ஏதோ ஒரு எமர்ஜென்சி
என் சப்ளையர் கிட்ட நான் பேசலாம். சார் நான் பேங்க் ஸ்டேட்மெண்ட் பார்த்தேன், நீங்க வந்து எங்களோட செக் ப்ரெசென்ட் பண்ணாம இருக்கீங்க, ஏன் தெரிஞ்சுக்கலாமா? இல்ல சார் எனக்கு வேற ஒரு ரீசனுக்காக நான் ப்ரெசென்ட் பண்ணல, அப்புறமா பண்ண போறேன்னா அந்த டைம்ல உங்களால ரெக்வஸ்ட் பண்ண முடிஞ்சா உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணலாம் சார், இன்னொரு 2 days ஹோல்ட் பண்ணி நீங்க ப்ரெசென்ட் பண்றீங்களா கேட்கலாம். ரைட்? சி அஃப்கோர்ஸ் இதுவுமே உங்களுடைய கிரெடிபிலிட்டி அஃபெக்ட் பண்றது தான். இருந்தாலும் ஒரு அன்அவாய்டபிள் சுச்சுவேஷன்ல இது வந்து ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ்லாம் கிடையாது. பட் ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் இருக்க கம்பெனிஸ் வந்து இதெல்லாம் சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணி அவங்க ஃபண்ட் ஃப்ளோவை வந்து அவங்க மேனேஜ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட்? ஸோ அது மட்டும் இல்லாம இது ரிலேட்டடா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த ப்ராசஸ்ல. ஸோ அது எல்லாமே நம்ம வந்து இதுல பார்க்க போறோம். அண்ட் இதுல வந்து நம்ம என்னென்னலாம் ரொம்ப அக்யூரேட்டா கண்டுபிடிக்க போறோம் அப்படின்றது பாயிண்ட் பை பாயிண்டா கொடுத்துருக்கேன். மொத்தம் ஒரு 7 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த பாயிண்ட் எல்லாம் நீங்க மனசுல வச்சுக்கணும். இஃப் யூ ஆர் அ ஜூனியர் அக்கௌண்டன்ட், நீங்க வந்து என்ட்ரிஸ் போடுறது மட்டும் உங்க வேலை கிடையாது. இது என்னுடைய ஒவ்வொரு வீக் டியூஸ்டே செஷன்லயும் நான் சொல்லுவேன், நீங்க ஒரு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் மாதிரி ஒர்க் பண்ணாம பியாண்ட் டேட்டா என்ட்ரி நீங்க வேற என்னென்னலாம் பண்ண முடியும்னா அதுல ஒண்ணுதான் இந்த பிஆர்எஸ் பண்றது. ரைட்? இது உங்களுடைய ப்ரொஃபைல்லையுமே நீங்க சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து பிஆர்எஸ் பண்ண தெரியும்ன்றது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். ஏன்னா பிஆர்எஸ் வந்து நிறைய ப்ராப்ளமை சால்வ் பண்ண பொழுது அதுல மொத்தம் 7 பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து செக்ஸ் இஷ்யூட் பட் நாட் பிரசன்டட் ஃபார் பேமெண்ட். ஓகே, உங்க சப்ளையருக்கு நீங்க ஒரு செக் கொடுக்குறீங்க, அந்த செக் வந்து சப்ளையர் கைக்கு போயிடுச்சு, அவர் வந்து அந்த செக்கை இன்னும் பிரசன்ட் பண்ணாம இருக்காருன்றத நீங்க பிஆர்எஸ் பண்ணும்போது தான் கண்டுபிடிப்பீங்க. இதை இன்னும் பெருசா பேசலாம் நம்ம. அதாவது அவங்க செக்கை ப்ரெசென்ட் பண்ணல அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து செக் டேட் இருக்கான்றத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 3 monthsல வந்து செக் வந்து ஸ்டேல் ஆயிடும், செக்கோட டேட் வந்து எக்ஸ்பைரி ஆயிடும்னு வச்சுக்கோங்க. 1st January அன்னைக்கு நீங்க செக் கொடுத்துருக்கீங்க, 1st April வரைக்குமே அந்த செக் உங்களுடைய புக்ஸ்ல அவங்க ப்ரெசென்ட் பண்ணல அப்படின்னா நீங்க ரொம்ப ஜெனியூனான கம்பெனியா இருந்தா உங்க சப்ளையருக்கு கால் பண்ணிட்டு, சார் நீங்க இன்னும் செக் ப்ரெசென்ட் பண்ணாம இருக்கீங்க, இன்னும் 3 நாள்ல செக்கோட டேட்டே முடிய போகுது, என்ன ரீசன் தெரிஞ்சுக்கலாமா? ஆமா சார் நான் மறந்துட்டேன், அந்த செக்கை ட்ரால வச்சிருந்தேன், அதை எடுத்து போய் ப்ரெசென்ட் பண்ண மறந்துட்டேன், ஏதோ ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லுவாங்க. ரைட்? ஸோ அப்போ நீங்க வந்து ஒருத்தர் செக் கொடுத்துருக்கீங்க, ஆனா அவங்க இன்னும் அதை ப்ரெசென்ட் பண்ணாம இருக்காங்க. நல்லதா போச்சு, அவங்க ப்ரெசென்ட் பண்ணலன்னா என்ன, என் பேங்க்ல இருந்து மணி போகாதுன்னு நம்ம விட முடியாது. நம்ம கிரெடிபிலிட்டி அதை அஃபெக்ட் பண்ணிடும். அதனால அவங்களை அப்ரோச் பண்ணி என்ன ரீசனுக்காக அவங்க ப்ரெசென்ட் பண்ணாம இருக்காங்கன்றத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ப்ராசஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட்? அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு நம்ம செக் கொடுத்துருக்கோம், அவங்க ப்ரெசென்ட் பண்ணா நம்ம மணி வந்து டெபிட் ஆகும், அது வரைக்கும் அந்த பணத்தை நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்றதும் நீங்க என்ஷூர் பண்ணணும். பாயிண்ட் நம்பர் 2, செக் கலெக்டட் பட் நாட் டெபாசிட்டட். என்னோட புக்ஸ்ல வந்து என்ட்ரி போட்டிருப்பேன், கஸ்டமர் பணம் கொடுத்துட்டாங்கன்னு என்ட்ரி போட்டிருப்பேன். அதெல்லாம் என்னோட பேங்க்லயும் ரிஃப்ளெக்ட் ஆகணும் இல்லையா? தெர் இஸ் a possibility நான் செக்கை ப்ரெசென்ட் பண்ணாமே கூட வச்சிருப்பேன். எப்படி என் சப்ளையர் ப்ரெசென்ட் பண்ணாம இருந்தாங்களோ அதே மாதிரி நான் என் கஸ்டமர் கிட்ட இருந்து வாங்கின செக்கை ப்ரெசென்ட் பண்ணாமே வச்சிருந்திருக்கலாம். டாலில என்ட்ரி போட்டிருப்பேன், பேங்க்ல அந்த பேலன்ஸ் ஆட் ஆயிருக்காது. என்ன ரீசன்? நான் இன்னும் செக் ப்ரெசென்ட் பண்ணல. ஓகே, ஆர் ப்ரெசென்ட் பண்ணிட்டா அது இன்னும் கிளியர் ஆகல. தெர் இஸ் a சான்ஸ் நீங்க ப்ரெசென்ட் பண்ணியும் அந்த செக் கிளியர் ஆகாம இருக்கலாம். அது பேங்கர் சைட்ல மிஸ்டேக்கா இருக்கலாம். there is a high possibility அவங்க அதை மிஸ் பண்ணிருக்கலாம். so you have to approach the bankerல. நார்மலா வந்து அதர் பேங்க்னா 2 நாள்ல கிரெடிட் ஆயிடும், ஒர்க்கிங் டேஸ் பார்த்துட்டு. சேம் பேங்க்னா சேம் டேவே கிரெடிட் ஆயிடும். 2 நாள் ஆயிடுச்சு, அதர் பேங்க் இன்னும் ஏன் கிரெடிட் ஆகல, பேங்கர்ஸ்க்கு கால் பண்ணி கஸ்டமர் கேர்ல பேசலாம், நேரா பேங்க்ல போய் மீட் பண்ணி பேசலாம். சார் நீங்க ப்ரெசென்ட் பண்ண செலான் காப்பி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க, அந்த செலானை வச்சு அவங்க செக் பண்ணுவாங்க. there is a possibility நீங்க டிராபாக்ஸ்ல போட்டிருப்பீங்க, அவங்க அந்த டிராபாக்ஸ் ஓபன் பண்ணி அந்த செக்ஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்க கிளியரிங் ஹவுஸ்க்கு அனுப்பலான்ட்டு, அது அங்க இருந்து எடுக்காமையே கூட மிஸ்பிளேஸ் ஆயிருக்கலாம், அந்த பாக்ஸ்லயே கூட அது ஒட்டிட்டு இருக்கலாம். இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே நம்ம பிசினஸ்ல நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அது பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 3, பேங்க் சார்ஜஸ். உங்களுக்கே தெரியாம உங்க பேங்க்ல இருந்து சார்ஜஸ் வந்து டெபிட் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், நம்ம அக்கௌண்ட்ல மணி இருக்குன்னு நினைச்சிருப்போம், அதை பேஸ் பண்ணி நம்ம கடையில போய் ஒரு பொருளை வாங்கி ஸ்வைப் பண்ணலாம்னு நினைச்சிருப்போம். ஆனா உங்களுக்கு தெரியாம பேங்க்ல இருந்து ஏதோ ஒரு சார்ஜஸ் வந்து டெபிட் பண்ணிருப்பாங்க. நிறைய இருக்கு சார், பேங்க் சார்ஜஸ் அவங்க டெபிட் பண்ணா என் அக்கௌண்ட்டுக்கு மெசேஜ் வரும். ஓகே, 100 rupees 500 rupeesல மெசேஜ் வந்துச்சு. ஓகே, there is a possibility உங்க பேங்க் அக்கௌண்ட்ல வந்து உங்களுடைய எம்டியோட மொபைல் நம்பரை அட்டாச் பண்ணிருப்பீங்க. அவங்க அந்த மெசேஜை இக்னோர் பண்ணிருக்கலாம். பிகாஸ் நமக்கு நவடேஸ் நிறைய மெசேஜஸ் வருது இல்லையா, அதை அவங்க இக்னோர் பண்ணிருந்திருக்கலாம். லிட்டரலா அவங்க இக்னோர் பண்ணிருந்திருக்கலாம், வேணும்னே பண்ண போறது இல்ல, அவங்க அதை பார்க்காம விட்டு இருந்திருக்கலாம். ஸோ இதனால என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் உங்க அக்கௌண்ட்ல இருந்து அவங்க எடுத்தது தெரியாம போயிடும். ஓகே, நிறைய ரீசன்ஸ்க்காக பேங்க்ல இருந்து எடுப்பாங்க. there is a possibility நீங்க அவங்க சப்மிட் பண்ண சொன்ன டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணாம இருந்தீங்கன்னா கூட உங்க அக்கௌண்ட்ல அடிஷனல் சார்ஜஸ் போடுவாங்க. ஈவன் நீங்க ஓடி அக்கௌண்ட், ஓசிசி அக்கௌண்ட்லாம் வச்சிருக்கீங்கன்னா there is a possibility இயர்லி ஒன்ஸ் ஒரு சில கம்ப்ளைன்சஸ் இருக்கும், உங்ககிட்ட வந்து உங்களோட ஸ்டாக் ரிப்போர்ட், உங்களுடைய ஆடிட்டட் பேலன்ஸ் ஷீட் எடுத்துட்டு வந்து சப்மிட் பண்ணணும், அப்படி இல்லைன்னா 7,500 rupees will be the penalty அப்படின்லாம்
நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்பொழுது அதுல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ரொம்ப குட்டி குட்டியா இருக்கும், அதை நீங்க படிச்சு கூட இருக்க மாட்டீங்க, சைன் பண்ணிருப்பீங்க. ஆனா there is a possibility அதுக்காக உங்க அக்கௌண்ட்ல இருந்து மணியை டெபிட் பண்ணிருக்கலாம். அது உங்களுக்கு தெரியாம போயிடும். அக்கௌண்ட்ல மணி இருக்குன்னு நினைச்சு நம்ம யாருக்காவது செக் கொடுப்போம், அது பவுன்ஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. எப்படி உங்களுக்கு டெபிட்ல வந்து பேங்க் சார்ஜஸ் போதோ அதே மாதிரி உங்களுடைய இன்ட்ரெஸ்ட், நீங்க ஓடி அக்கௌண்ட் தான் உங்களுடைய அக்கௌண்ட்ல இருந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்திருப்பாங்க. ஓகே, ஸோ அதெல்லாம் கூட நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணி உங்க புக்ஸ்ல நீங்க அக்கௌண்ட் பண்றதுக்கும் இந்த பிஆர்எஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்பர் 4 வந்து செக் டிஸ்ஆனர். ஓகே, நீங்க உங்களுடைய சப்ளையருக்கு கொடுத்த செக்காவும் இருக்கலாம், இல்ல உங்களுடைய கஸ்டமர் உங்களுக்கு கொடுத்த செக்கை நீங்க ப்ரெசென்ட் பண்ணிருப்பீங்க, அது வந்து பவுன்ஸ் ஆயிருக்கும். நம்ம பவுன்ஸ் சொல்லுவோம், நம்ம டிஸ்ஆனர்னு சொல்லலாம். வேரியஸ் ரீசன்ஸ், நம்ம கஸ்டமர் அக்கௌண்ட்ல பணம் இல்லாததுனால மட்டும் கிடையாது. ஸோ சிக்னேச்சர் ப்ராப்ளம், அதில் வந்து அவங்க அடிச்சு எழுதியிருக்கலாம், அந்த லெட்டர்ஸ் வந்து பேங்கருக்கு சரியா தெரியாம இருக்கலாம், இல்லை அவங்களுடைய அக்கௌண்ட் ஏதோ ஒரு ரீசனுக்காக வேற ஒரு ப்ராப்ளம்ஸ்ல அவங்க மாட்டிட்டு அந்த அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆயிருக்கலாம். ஸோ இதனால என்ன ஆகும்னா அந்த செக் வந்து பவுன்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க, கஸ்டமர் கொடுத்த 1 lakh செக்கை நம்ம ப்ரெசென்ட் பண்ணிருக்கோம், அந்த பணம் நாளைக்கு வந்துடும், வந்த பிறகு நம்ம அதை யூஸ் பண்ணலாம்னு நினைச்சிருப்பீங்க. there is a possibility அந்த செக் பவுன்ஸ் ஆயிருக்கலாம், அந்த பணம் உங்களுக்கு வராம போயிருக்கலாம். ஸோ அப்பவும் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் ஆகும். இதை அவாய்ட் பண்றதுக்கு பிஆர்எஸ் மூலமா நீங்க அந்த செக் பவுன்ஸ் ஆயிருக்கிறத தெரிஞ்சுக்கலாம். ரைட், இது 4 பாயிண்ட். 5வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா கலெக்ஷன் மேட் பை த பேங்கர்ஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் த கஸ்டமர். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து ஒரு பிரீமியம் கஸ்டமர் அப்படின்னா, பிரீமியம் கஸ்டமரா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. மேபி நான் வந்து என்னோட இன்வாய்ஸ்லயே என்னோட பேங்க் டீடைல்ஸை என்னுடைய கஸ்டமர்ஸ்க்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிருப்பேன். இப்பெல்லாம் அதுதான் ரொம்ப ட்ரெண்டா இருக்கு. நான் ஒருத்தருக்கு இன்வாய்ஸ் கொடுக்குறேனாவே அந்த இன்வாய்ஸ்லயே கீழேயே என்னோட பேங்க் டீடைல்ஸை மென்ஷன் பண்ணிடுறது, இதுதான் என்னோட ஜிபே நம்பர், இதுதான் பேங்க் டீடைல்ஸ்னு சொல்லிட்டு. there is a possibility உங்க கஸ்டமர் உங்க அக்கௌண்ட்ல மணியை ப்ரெசென்ட் பண்ணிருப்பாங்க, உங்க பேங்கர் அதை கலெக்ட் பண்ணிருப்பாங்க, அது உங்களுக்கு தெரியாம போயிடும். ஏதோ ஒரு ஃபண்ட் கிரன்ச் இருக்கு, ஆர்கனைசேஷன்ல பணம் இல்லாம கஷ்டப்படுறீங்க, ஆனா வந்து நம்ம கஸ்டமர் 2-3 பேர் நம்ம அக்கௌண்ட்ல மணி போட்டிருக்காங்க, தெரியாம நம்ம வந்து ஃபண்ட் மேனேஜ் பண்ண முடியாம கஷ்டப்பட்டிருப்போம். இந்த விஷயமும் நீங்க பிஆர்எஸ் பண்ணும்போது தான் தெரிஞ்சுக்குவீங்க. நம்பர் 6 வந்து பேமெண்ட் மேட் பை த பேங்கர் ஆன் பிஹாஃப் ஆஃப் த வெண்டர். நம்ம என்ன பண்ணிருப்போம்னா பேங்கர்ஸ் கிட்ட வந்து இந்த டேட்ல இந்த பேமெண்ட் கிளியர் பண்ணுங்கன்னா நம்ம வந்து முன்னாடியே பேங்கருக்கு தெரிவிக்க முடியும். பில்ஸ் எல்லாம் நம்ம வந்து அட்டாச் பண்ணலாம் பேங்க் அக்கௌண்ட்ல. அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது தெரியாதுன்னா நீங்க அதெல்லாம் உங்களுடைய பேங்கர்ஸ் கூட பேசுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு பிஎஸ்என்எல்ல ஏர்டெல்ல எனக்கு டெலிஃபோன் பில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பில் வந்து பேங்கர் வந்து ஐடென்டிஃபை பண்ணி நம்ம அக்கௌண்ட்ல இருந்து ஆட்டோ டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கும் ஃபெசிலிட்டி இருக்கு. நாட் ஒன்லி ஃபார் திஸ், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஈவன் எம்டியோட கிரெடிட் கார்டு இருக்கு, அந்த கிரெடிட் கார்டுக்கு மாசம் 15ஆம் தேதி நம்ம பேமெண்ட் பண்ணணும். பண்ணலைன்னா அதுக்கு லேட் ஃபீ வரும், இன்ட்ரெஸ்ட் வரும். இதை அவாய்ட் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம பேங்கர் கிட்ட வந்து சார் என்னுடைய அக்கௌண்ட்ல இருந்து நீங்க ஆட்டோ டெபிட் பண்ணிக்கோங்கலாம் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துடலாம். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் நம்ம கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த டேட்டுக்கு வந்து பேமெண்ட்ஸ் வந்து பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ நமக்கு அது எப்போ தெரிய வரும்னா நம்ம பிஆர்எஸ்ன்ற ஒரு ப்ராசஸ்க்குள்ள வந்தாதான் நமக்கு அது தெரிய வரும். அண்ட் ஃபைனலி a check is drawn but not recorded in the cash book. இதெல்லாம் கூட ஒரு ப்ராப்ளம்ங்க. ஆனா ஃபைனலா இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னா there is a possibility as an accountant நீங்க அவைலபிளா இல்லாத டைம்ல உங்களுடைய பிசினஸ் ஓனர், உங்களுடைய ப்ரொப்ரைட்டர், உங்களுடைய எம்டி அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு சப்ளையரை மீட் பண்ணிருப்பாங்க. அவர் வந்து சார் இந்த மாதிரி நீங்க பேமெண்ட் டிலே பண்ணிருக்கீங்க, எனக்கு பேமெண்ட் பண்ணுங்கன்னு கேட்டிருக்கலாம். இல்ல உங்க ஓனர் வந்து ஏதோ ஒரு பர்ச்சேஸ்க்கு போறாரு, இல்ல ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி மிஷின் கம்ப்யூட்டர் எல்லாம் வாங்கணும்னு அவருக்கு தோணுது. அவர் என்ன பண்றாரு, அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணலாம்னு செக்கை போட்டு கொடுத்துடுறாரு. பில்ஸ் வந்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பில்ஸும் வரல, இவங்க செக் போட்டதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. there is a possibility அதை உங்களுக்கு சொல்லாம விட்டுருக்கலாம். ஓகே, ஆனா உங்க அக்கௌண்ட்ல இருந்து மணி போயிருக்கும். அந்த என்ட்ரி நீங்க உங்களுடைய புக்ஸ்லயும் போட்டிருக்க மாட்டீங்க, அந்த டிரான்சாக்ஷன் நடந்ததே நீங்க ஐடென்டிஃபை பண்ண மாட்டீங்க. இதுவுமே நீங்க பிஆர்எஸ் பண்ணும்போது ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ தெர் ஆர் வேரியஸ் கேசஸ். அதை நான் ஃபில்டர் பண்ணி 7 பாயிண்டா உங்களுக்கு நான் இங்கே கொடுத்துருக்கேன். ரைட், இப்போ நம்ம வந்து டாலியில போயிட்டு இந்த பிஆர்எஸ் ப்ராசஸ் எப்படி சிம்பிளிஃபை பண்றது அப்படின்றத பார்க்கலாம். I've taken an example, அனு என்டர்பிரைசஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியை இந்த எக்ஸாம்பிள டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்காக எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ பேங்க் லெட்ஜர்ஸ் கிரியேட் பண்றதுன்றதுமே ஒரு ஆர்ட் தான். டாலியில வந்து லெட்ஜர்ஸ் கிரியேட் பண்ணும் பொழுது நீங்க பண்ற மிஸ்டேக்ஸ் வந்து கடைசி வரைக்கும் உங்களுக்கு வந்து வரும். ஏன்னா யூ நோ வெரி வெல், டாலி பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ட்ரிஸ் பாஸ் பண்ண போறோம். அந்த என்ட்ரியை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய லெட்ஜர் புக்ஸா இருந்தாலும் ட்ரையல் பேலன்ஸ், ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட், அது மட்டும் இல்லாம அக்கௌண்டிங்ல வேற என்னென்னலாம் உங்களுக்கு அட்வான்ஸ் ரிப்போர்ட்ஸ் தேவைப்படுதோ, கேஷ் ஃப்ளோ, ஃபண்ட் ஃப்ளோ, ரேஷியோ அனாலிசிஸ் மாதிரியான எல்லா ரிப்போர்ட்ஸுமே உங்களுக்கு இந்த என்ட்ரியை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஜென்ரேட் ஆக போகுது. ஆனா இந்த என்ட்ரி அப்படின்றது மட்டும் இல்லாம அந்த இன்வால்வ் ஆயிருக்கிற லெட்ஜர்ஸ் இருக்கு இல்லையா,
அந்த லெட்ஜர்ஸை நீங்க கரெக்டா கிரியேட் பண்ணணும். நீங்க தப்பா கிரியேட் பண்றீங்கன்னா அதை பேஸ் பண்ணி தான் உங்களோட எல்லா ரிப்போர்ட்டும் தப்பா உங்களுக்கு கிடைக்க போகுது, ரைட்? ஸோ இப்போ நான் வந்து ஆல்ரெடி ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ணியிருக்கேன், புதுசா ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ணாலும் சரி, இல்லை ஆல்ரெடி நான் ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ணியிருக்கேன்னாலும் அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணுன்றதை பார்க்கலாம். நான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த லெட்ஜர்லேயே இந்த எக்ஸாம்பிள ப்ரொசீட் பண்றேன். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நோட்ஸ் ஏதாவது கொடுக்கணும்னா கொடுத்துக்கோங்க. நோட்ஸ்னா என்னன்னா இந்த பேங்க்ல நமக்கு என்ன கம்யூனிகேஷன் இருக்கு, இந்த பேங்க்ல வந்து கரண்ட் அக்கௌண்ட்ல இல்லை வந்து நம்ம வேற ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் பிளட்ஜ் பண்ணிருக்கோமா, அந்த மாதிரியான விஷயங்களை கூட இந்த நோட்ஸ்ல நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ என்னடா என்னுடைய பேங்க் லெட்ஜர்ல நோட்ஸ் நான் ஒரு ஃபீல்டு பார்க்கல அப்படின்னீங்கன்னா அது F12 கான்ஃபிகரேஷன்ல அவைலபிளா இருக்கும். ஓகே, ஸோ நோட்ஸ் இருக்கு பாருங்க, 4th பாயிண்ட், ப்ரொவைட் நோட்ஸ் ஃபார் த லெட்ஜர்ஸ். இதை நான் ஆக்டிவேட் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம இங்கே ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஈவன் உங்களுடைய மேனேஜரோட பேர், இந்த பேங்க்குடைய வேற ஏதாவது ஒரு ஐடென்டிஃபிகேஷனை வந்து நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் அதை குரூப்பிங் பண்ணும்போது கேர்ஃபுல்லா பண்ணுங்க. உங்களுக்கு கரண்ட் அக்கௌண்ட் இருக்குன்னா அதை பேங்க் அக்கௌண்ட்ன்ற ஒரு குரூப்பிங்ல பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு ஓடி ஆர் ஓசிசி அக்கௌண்ட் இருக்குன்னா அதை நம்ம ஓடி அண்ட் ஓசிசி அக்கௌண்ட்ல குரூப்பிங் பண்ணணும். உங்களுக்கு இது ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் தெரியும் நினைக்கிறேன். ஓடி அக்கௌண்டா பேங்க் அக்கௌண்ட்டான்னு ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். அதுக்கேற்ற மாதிரி அந்த குரூப்ல நீங்க கிரியேட் பண்ணணும். சப்போஸ் நீங்க இதை வந்து கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு குரூப்புக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னா நிச்சயமா, அதாவது கரண்ட் அசெட்ஸ்குள்ள கொண்டு வந்தீங்கன்னா நிச்சயமா உங்களால பேங்கிங் ரிலேட்டட் ஃபீச்சர்ஸ் எதையுமே யூஸ் பண்ண முடியாது. ஸோ கேர்ஃபுல்லா இதை நீங்க பேங்க் அக்கௌண்ட்குள்ளேயோ இல்ல ஓடி அக்கௌண்ட்குள்ளேயோ நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நம்மளுடைய அக்கௌண்ட் நம்பர்ல நான் நிறைய இடத்துல பாக்குறேன், அதாவது லெட்ஜர்ஸ் கிரியேட் பண்ணா அதை குரூப்பிங் பண்ணிருக்குமா அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே மற்ற எந்த ஃபீல்டையும் ஃபில் பண்ணாம சேவ் பண்றவங்க நான் பாக்குறேன். ஓகே, நல்ல வேலைங்க, இந்த குரூப்பிங் இஸ் கம்பல்சரி, நாட் அப்ளிகபிள்ன்ற ஒரு ஆப்ஷன்லாம் கிடையாது. குரூப்பிங் இஸ் கம்பல்சரின்றதுனால தான் நம்ம ஏதாவது ஒரு குரூப்ல போடுறோம். அதுலயும் பேங்க் அப்படின்னா பேங்க் குரூப்குள்ள தான் போடணும்னு போடுவோம். ஓகே, ஸோ அடுத்து அக்கௌண்ட் நம்பர், அடுத்து ஐஎஃப்எஸ்சி. ஐஎஃப்எஸ்சி கோட்லாம் நம்ம ஏன் போடுறோம், ஏன் டாலியில இதெல்லாம் நம்ம பண்ணி வைக்கணுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் ஒருத்தர் கேட்கிறாரு. சார் நான் என்ட்ரிஸ் எல்லாம் போட்டுறேன் சார், எனக்கு பேலன்ஸ் ஷீட்லாம் டாலி ஆயிடுது, இந்த அடிஷனலா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எனக்கு டைம் வேஸ்ட் பண்ணுது அப்படின்னா இட்ஸ் நாட் கோயிங் டு வேஸ்ட் யுவர் டைம். இதெல்லாம் உங்களுடைய எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்றதுக்காக டாலியில கொடுத்துருக்கிற ஆட் ஆன்ஸ். இது ஏன் நம்ம இவ்வளோ கான்சியஸா இந்த டீடைல்ஸ் எல்லாம் நம்ம ஃபில் பண்றோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். பேங்கிங் வந்து நம்மளுடைய டாலில இருந்தே நம்ம இ பேமெண்ட்ஸ் பண்றதுக்கு எனேபிள் ஆயிட்டு இருக்கு. ஆல்ரெடி ரிலீஸ் 6ல அதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது எஸ் பேங்க், கோட்டக் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்த 3 பேங்க்ல உங்களுடைய கரண்ட் அக்கௌண்ட்டோ இல்ல ஓடி அக்கௌண்ட்டோ இருந்துச்சுன்னா நீங்க வந்து பேங்க்ல இருக்கிற என்ட்ரிஸை டாலியில ஆட்டோமேட்டிக்கா டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். நீங்க ஒவ்வொரு என்ட்ரியும் போடணுன்ற அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாசம் ஃபுல்லா நான் பேங்க் என்ட்ரி போடல, ஏதோ ஒரு ரீசன் நான் போடல, ஒரு 100 என்ட்ரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உட்காந்து நான் 100 என்ட்ரியும் போட வேண்டிய அவசியம் இல்லை. டைரக்டா உங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணிட்டு எக்ஸல் ஆர் சிஎஸ்வி ஃபார்மேட்ல ஆட்டோமேட்டிக்கா டாலிக்கு அந்த என்ட்ரிஸ் எல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இது எங்களுடைய பல நாள் கனவு. டாலி யூசர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். லாங் டைமா யூஸ் பண்றவங்களுக்கு சார் ஒரு எமர்ஜென்சி ஒரு 100 என்ட்ரி இருக்கு, நான் அதை எக்ஸல்ல வச்சிருக்கேன், அதை நான் டாலியில ஷிஃப்ட் பண்ண முடியுமான்னு கேட்பாங்க. ஸோ இது வந்து இப்போ பாசிபிள். அப்போ நீங்க என்ன பண்ணணும், அதுக்கு ரிலேட்டட் கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் கரெக்டா பண்ணணும். அதாவது பேங்க் லெட்ஜர், அதை குரூப்பிங் பண்றது, இந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு அண்ட் ஸ்விஃப்ட் கோடு. இப்போ நீங்க வந்து ஃபாரின் டிரான்சாக்ஷன்ஸ் டீல் பண்றீங்கன்னா ஸ்விஃப்ட் கோடு நீங்க கம்பல்சரியா சேவ் பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாம் எனக்கு எங்க கிடைக்கும் அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்ல கிடைக்கும், உங்களுடைய செக் புக்ல இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்க பேங்கர் கிட்ட கேட்டு கூட நீங்க வாங்கலாம். அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் திங் இஸ் செலக்டிங் த ரெஸ்பெக்டிவ் பேங்க். ஓகே, ஸோ இது மட்டும் உங்களுக்கு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் எடுக்கும். உங்களுடைய பேங்க் இருக்கு இல்லையா, வேர்ல்ட்ல இருக்க எல்லா பேங்கையுமே டாலியில வந்து ஆட் பண்ணிருக்காங்க. இங்க பாருங்க, அரௌண்ட் வந்து உங்களுக்கு ஒரு 750 பேங்க்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணிருக்காங்க. சார் இந்தியாவில் இருக்கிற பேங்க் அவ்வளோ இருக்கா? இல்ல இல்ல, இது வந்து வேர்ல்ட்ல இருக்க எல்லா பேங்க்குமே. நீங்க ரைட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே, கோஆபரேட்டிவ் பேங்க்ல இருந்து எல்லாமே, ஈவன் ஒரு பேங்க் வந்து புதுசா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, அவங்க வந்து ஆர்பிஐல ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னாவே அது இட்ஸ் வேலிட் பேங்க் இல்லையா, அதை எடுத்துட்டு வந்து இங்க ஆட் பண்ணிடுவாங்க. சிங்கப்பூர், பங்களாதேஷ், எங்கெல்லாம் இருக்கும் அங்க இருக்கிற எல்லா பேங்க்ஸையுமே இங்க ஆட் பண்ணிருக்காங்க பாருங்க. ஈவன் ஒரு ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்கே பாத்தீங்கன்னா எத்தனை கண்ட்ரில இருக்கு எல்லாத்தையுமே இங்க லிஸ்ட் அவுட் பண்ணிருக்காங்க. தெர் இஸ் அ பாசிபிலிட்டி உங்க பிசினஸ் ஓனர் வந்து ஃபாரின்ல இருக்க ஒரு பேங்க்லயும் அக்கௌண்ட் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அதனாலதான் எல்லா பேங்கையும் இங்க லிஸ்ட்ல பண்ணிருக்காங்க. நீங்க வந்து ப்ராப்பரான டாலியில டிஎஸ்எஸ் வச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் நீங்க என்ஜாய் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து டிஎஸ்எஸ் வந்து அப்டேட் பண்ணவே இல்லை, என்னோட டாலி ரிலீஸ் வந்து பழைய ரிலீஸ் யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. டாலி பிரைம் வந்த புதுசுல 2021 இருந்து நான் அதையே தான் யூஸ் பண்றேன், என்னோட சிஸ்டம் நான் அப்கிரேட் பண்ணவே இல்லைன்னா தெர் இஸ் அ பாசிபிலிட்டி இப்போ ரீசெண்டா இந்த 3 வருஷத்துல வந்த பேங்க்ஸ் எல்லாம் இந்த லிஸ்ட்ல வராம போறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ எப்பவுமே உங்களுடைய டிஎஸ்எஸ் வந்து நீங்க அப்டேட்டடா வச்சுக்கோங்க.
புதுசா இப்ப மார்க்கெட்ல என்ன ரிலீஸ் வந்திருக்கோ அதை நீங்க அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்பதான் இருக்கிற எல்லா பெனிஃபிட்ஸுமே நீங்க யூஸ் பண்ண முடியும். இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி எதர் உங்களுடைய டாலி டீலர் இல்ல உங்களுடைய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இல்ல டாக்ஸ் கன்சல்டன்ட் கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறமா நீங்க லேட்டஸ்ட் ரிலீஸையும் அண்ட் டிஎஸ்எஸ் அப்டேட் பண்றதையும் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்க அந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை நான் செலக்ட் பண்றேன். இதுதான் என்னுடைய பேங்க் அக்கௌண்ட், அதனுடைய பிரான்ச் என்ன அப்படின்றதையும் நம்ம இங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இருக்கிற விஷயங்கள் தான் டாலியில இருக்கிற அதர் ஃபீச்சர்ஸை நீங்க யூஸ் பண்ண போறீங்களா இல்லையான்றதை டிஃபைன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், செட் ஆர் ஆல்டர் ரேஞ்ச் ஆஃப் செக் புக்ஸ். உங்ககிட்ட செக் புக்ஸ் ரேஞ்சஸ் இருக்கும். அதாவது கரண்ட் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் வந்து ஒரு ப்ரீமியம் கஸ்டமரா இருந்தா அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது ஒரு 5 புக் ஆஃப் செக் லீவ்ஸ் வாங்கிப்பாங்க. ஓகே, இல்ல செக் புக் காலி ஆயிடுச்சுனாவே அப்ளை பண்ணும்போது 3 பண்டில் கொடுங்க, 5 பண்டில் கொடுங்கன்னு கேட்டு வாங்கிப்பாங்க. ஒரு பண்டில் 100 செக் லீஃப் இருக்கும். சில கம்பெனிக்குலாம் எல்லாத்துக்குமே செக்ஸ் இஷ்யூ பண்ற ஹேபிட் இருக்கும். ஸோ இப்போ என்கிட்ட இருக்க செக் புக்ஸோட ரேஞ்சஸ் நம்ம இங்க மென்ஷன் பண்ணலாம். அடுத்து செக் புக்ஸ் வந்து நீங்க செக்ஸை பிரிண்ட் பண்ணலாம். டாலில இருந்து செக்ஸை பிரிண்ட் பண்ணலாம். நம்மளுடைய வெபினார்லயே நிறைய செஷன் செக்ஸை எப்படி பிரிண்ட் பண்றதுன்றதை நம்ம டீச் பண்ணிருக்கோம். நியர் ஃபியூச்சர்லயும் அந்த டாபிக் அகைன் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சப்போஸ் இந்த டாபிக் நீங்க இது வரைக்கும் லிசன் பண்ணல அப்படின்னா நம்மளுடைய பிளேலிஸ்ட்ல போய் பார்க்கும்பொழுது இந்த செக் பிரிண்டிங்லாம் எப்படி பண்றதுன்றதுக்கான தனித்தனி வீடியோஸ் நம்ம கொடுத்துருக்கோம், அதை நீங்க பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து டாலில இருந்து செக்கை எப்படி பிரிண்ட் பண்றதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு ரிலேட்டட் கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து நீங்க இங்க பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து எனேபிள் ஆட்டோ ரெகன்சிலேஷன். டாலில நம்ம ஆட்டோ ரெகன்சிலேஷன் பண்றதுக்கும் எனேபிள் பண்றதா இருந்தா பண்ணிக்கலாம். பை டிஃபால்ட் ரெகன்சிலேஷன் ஆப்ஷன் அவைலபிளா இருக்கும். ஆட்டோ ரெகன்சிலேஷன் அப்படின்றது என்னன்னா, நான் வந்து டாலில என்ட்ரிஸ் போட்டிருப்பேன், என்னுடைய பேங்க்ல இருந்து நான் ஸ்டேட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா சிஸ்டம்ல டவுன்லோட் பண்ணி ஒரு இடத்துல சேவ் பண்ணிடுவோம். இம்போர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா டாலி என்ன பண்ணும்னா நம்ம புக்ஸ்ல போட்டிருக்க என்ட்ரி அந்த எக்ஸல் ஷீட்ன்றது என்ன, நம்மளுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா அதை ஆட்டோமேட்டிக்கா மேட்ச் பண்ணி ரிகன்சில் பண்ணிடும். ஓகே, ஸோ அது வந்து இன்னும் ரொம்ப அட்வான்ஸ்டா போயிட்டே இருக்கு. ரிலீஸ் 6ல எல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா மேட்ச் ஆகலன்னா கூட நமக்கு அட்வைஸ் எல்லாம் கொடுக்கும். இந்த என்ட்ரி மேட்ச் ஆகல, இந்த செக் நம்பர் மேட்ச் ஆகல, ஆனா மற்ற விஷயங்கள் மேட்ச் ஆகுது. பிகாஸ் தெர் இஸ் அ பாசிபிலிட்டி. நான் வந்து செக் நம்பர் 5,01 வந்து ஒரு கஸ்டமர் கொடுத்துருப்பேன், ஆனா டாலில என்ட்ரி போடும்போது 5,02 போட்டிருப்பேன். ஆனா அமௌண்ட் சேமா இருக்கும் அண்ட் பார்ட்டியோட லெட்ஜர் சேமா இருக்கும், டேட் சேமா இருக்கும். இதை பேஸ் பண்ணி டாலி உங்களுக்கு சஜஷன்லாம் கொடுக்கும். எக்ஸாக்டா மேட்ச் ஆகலனாலும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மேட்ச் ஆகுது அப்படின்னா நமக்கு தான் அப்பதான் ஸ்ட்ரைக் ஆகும். ஆமா, நம்ம வந்து எல்லாமே கரெக்டா இருக்கு, செக் நம்பர் நம்ம தான் தப்பா டாலில என்ட்ரி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம மேட்ச் பண்ணலாம். அந்த அளவுக்கு ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கு. ஸோ அப்போ நம்ம வந்து என்ன பண்றோம்னா எனேபிள் ஆட்டோ ரெகன்சிலேஷனும் அதுக்கு ரிலவெண்டான விஷயங்களையும் நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். அதுக்கு ரிலவெண்டான விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள். உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை உங்க சிஸ்டம்ல எந்த இடத்துல நீங்க டவுன்லோட் பண்ணி வைக்க போறீங்க, இதுதான் கொஸ்டின். இது ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸான விஷயமே கிடையாது. உங்களுடைய எக்ஸல் சிஎஸ்வி ஃபார்மேட்ல நீங்க பேங்க்ல இருந்து ஸ்டேட்மெண்ட்டை டவுன்லோட் பண்றீங்கன்னா அதை உங்களுடைய சிஸ்டம்ல எப்பவுமே எங்க ஸ்டோர் பண்ணி வைப்பீங்கன்னு கேட்கும். அதை நீங்க கான்ஃபிகர் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து உங்களுடைய இம்போர்ட்டட் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுடைய ஃபோல்டர் இருக்கு இல்லையா, அந்த ஃபோல்டரை வந்து நீங்க ஆக்சஸ்க்கு இதுதான் இந்த இடத்துல தான் என்னோட ஃபோல்டர் இருக்குன்னு சொல்லி கொடுக்குறீங்கன்னா இதுதான் நீங்க ஆட்டோ ரெகன்சிலேஷனுக்கு பண்ண போற கான்ஃபிகரேஷன். தட்ஸ் ஆல். இப்போ நான் என்னோட சிஸ்டம் வந்து டிஃபால்ட் பார்த்தே என்னன்னா என்னோட சிஸ்டம்ல டாலி நான் எங்க இன்ஸ்டால் பண்ணிருக்கணும் அந்த இடத்துல தான் என்னோட டீடைல்ஸ் எல்லாம் இருக்கணும்ன்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் கமிங் டு த லெட்ஜருடைய ஃபைனல் ஸ்டேஜ், கம்ப்ளீட் அட்ரஸை கிரியேட் பண்ணுங்க. எந்த ஸ்டேட், எந்த பின்கோடு, அட்ரஸ், கான்டாக்ட் டீடைல்ஸ், ஈவன் வந்து உங்க பேங்கருடைய கான்டாக்ட் நம்பரும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. மேனேஜரோட நம்பரோ இல்ல அங்க இருக்கிற வந்து டெல்லர் கவுண்டர்ல இருக்கிறவங்களோட நம்பரையும் சேவ் பண்ணிக்கோங்க. இன்னும் கான்டாக்ட் டீடைல்ஸ் வேணும் வேணாம் அப்படின்றத உங்களுடைய F12 மூலமா கூட நீங்க டிசைட் பண்ணலாம். ஸோ ப்ரொவைட் கான்டாக்ட் டீடைல்ஸ் வந்து நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் உங்களுக்கு இங்க ரைட் ஹேண்ட் சைட்லயுமே இந்த லெட்ஜர் கிரியேஷனுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கொடுத்துருப்பாங்க, அதையும் நீங்க எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், என்னோட கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்து வச்சுக்கிறேன். மல்டிபிள் மொபைல் நம்பர்ஸ் இருக்கு, கான்டாக்ட் டீடைல்ஸ் எஸ் கொடுத்து உள்ள போய் என்னோட மேனேஜர் பேரு, அவருடைய அட்ரஸ், அவருக்கான இமெயில் அட்ரஸ் எல்லாத்தையுமே நான் கொடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபியூச்சருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட், அக்கௌண்ட்ஸ்ல ஒர்க் பண்ணும் பொழுது நம்ம தான் பர்மனெண்டா அந்த ஆர்கனைசேஷன் ஒர்க் பண்ண போறோன்றது கிடையாது. ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம அவைலபிளா இல்லை அப்படின்னு சொன்னா யாருமே சஃபர் ஆகக்கூடாதுன்றதுனால எல்லா டீடைல்ஸையும் சிஸ்டம்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறது சேஃப். ரைட், நவ் கமிங் டு தி பேங்க் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன். ரொம்ப சிம்பிள். நான் என்ன பண்றேன், என்னுடைய பேங்க் லெட்ஜரை ஓபன் பண்றேன். நான் வந்து இந்த சாம்பிளுக்காக ஒரு 2-3 என்ட்ரிஸ் போட்டு வச்சிருக்கேன். இப்போதைக்கு என்னுடைய பேங்க்ல வந்து ஒரு 3 டிரான்சாக்ஷன் தான் நடந்திருக்கு. ஓகே, நான் இந்த சாம்பிள் ப்ரொசீட் பண்றதுக்கு எனக்கு ஒரு ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்க மாதிரி ஒரு என்ட்ரி போடுறேன். 50 lakhs என்கிட்ட ஓப்பனிங் பேலன்ஸ் இருந்ததுன்ற மாதிரி நான் இந்த என்ட்ரியை போடுறேன். அண்ட் ஒரு 3 டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. இப்போ என்னுடைய பேங்க் பேலன்ஸ் வந்து 33,500 அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்கேன். இதுதான் என்னுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்.
என்னுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் என்னுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட். இப்போ நம்ம ரிகன்சிலேஷன்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா கையில பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து வச்சுக்க போறோம். ஓகே, என்னுடைய பேங்க்ல ஓப்பனிங் பேலன்ஸ் 50 லட்ச ரூபா இருந்தது. பேங்க் ஸ்டேட்மெண்ட்லயும் ஓப்பனிங் பேலன்ஸ் 50 lakhs இருக்கான்னு பார்க்க போறோம். இருந்துச்சுன்னா ஓகே. அடுத்தது என்னுடைய டாலியில நான் வந்து 3 பேமெண்ட் என்ட்ரிஸ் இது வரைக்கும் போட்டிருக்கேன். டாலியில பேங்க் ஸ்டேட்மெண்ட்லயும் 3 பேமெண்ட் என்ட்ரி தான் ரிஃப்ளெக்ட் ஆகுதா அப்படின்றத பார்க்க போறோம். இல்ல அங்க வந்து 4 டிரான்சாக்ஷன் ரிஃப்ளெக்ட் ஆகுது, ஆனா நம்ம டாலியில 3 என்ட்ரி தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது, ரைட்? இதுவும் ஒன் ஆஃப் த ப்ராசஸ் இன் பிஆர்எஸ். ஓகே, அப்ப என்ன டிரான்சாக்ஷன் நம்ம புக்ஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகல அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இது பாயிண்ட் நம்பர் 1. நம்பர் 2 என்னன்னா நம்மளுடைய க்ளோசிங் பேலன்ஸ். நம்ம புக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம கையில 33,50,000 இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம். சரி, பேங்க் ஸ்டேட்மெண்ட்லயும் அவ்வளவு அமௌண்ட் தான் இருக்கா? இல்ல, 33,49,000 இருக்கு. என்ன ரீசன் அப்படின்னா 4வது ஒரு டிரான்சாக்ஷன் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த டிரான்சாக்ஷன் வந்து இன்னும் ரிஃப்ளெக்ட் ஆகல அப்படின்ற மாதிரி நம்ம டிசைட் பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம், இந்த இடத்துல என்னுடைய புக்ஸ்ல இருக்கிற டிரான்சாக்ஷனும் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிற டிரான்சாக்ஷனும் மேட்ச் ஆகுதான்னு ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். மேட்ச் ஆகல அப்படின்னா அது என்ன டிரான்சாக்ஷன் மிஸ் ஆகுதுன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அந்த என்ட்ரியை போட போறோம். அண்ட் தென் மேட்ச் ஆக வைக்க போறது நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, ரைட்? நவ் கமிங் டு த மெயின் டாபிக், தட் இஸ் ரெகன்சிலேஷன் எப்படி பண்றது. அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன், என்னோட பேங்க்ல வந்து ஒரு என்ட்ரி மிஸ் ஆச்சு, அந்த என்ட்ரியை போய் போஸ்ட் பண்ணிட்டு வரலாமா? எஸ், நான் வந்து 31st ஜூலை அன்னைக்கு என்னோட பேங்கர் வந்து பேங்க் சார்ஜஸ் எடுத்திருக்காங்க. ஓகே, பேங்க் சார்ஜஸ் அப்படின்ற ஒரு லெட்ஜரே என்கிட்ட இல்ல, நான் அதை கிரியேட் பண்றேன். பேங்க் சார்ஜஸ் எடுத்திருக்காங்க ஒரு 1000 rupees ஃப்ரம் மை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. எஸ், என்னோட அக்கௌண்ட்ல இருந்து டெபிட் பண்ணிருக்காங்க. நரேஷன் மென்ஷன் பண்ணுங்க, பேங்க்ல என்ன ரெஃபரன்ஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்களோ அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. அகைன் நான் வந்து அந்த லெட்ஜர் ஓபன் பண்றேன். டிஸ்பிளே அக்கவுண்ட் புக் லெட்ஜர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. நீங்க மல்டிபிள் பிளேசஸ்ல இருந்து பண்ணலாம். இந்த ரெகன்சிலேஷனை மல்டிபிள் பிளேசஸ்ல இருந்து பண்ணலாம். தட் இஸ் நீங்க பாருங்க, பேங்கிங்க்குனே ஒரு யூட்டிலிட்டி தனியா கொடுத்துருக்காங்க. ஓகே, ERP9ல இருந்து இது கண்டினியூ ஆகுது. முன்னாடிலாம் இந்த மாதிரி ஒரு யூட்டிலிட்டிலாம் கிடையாது. நவடேஸ் பேங்கிங் டிரான்சாக்ஷன்ஸ் தான் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கோம். கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் கம்மியா இருக்குன்றதுனால பேங்க்ஸ் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. பேங்கிங், அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் ரெகன்சிலேஷன், நீங்க எத்தனை பேங்க் அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் அது இங்க லிஸ்டிங்ல வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு 4 பேங்க் அக்கௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இல்ல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாலயே 4 அக்கௌண்ட் வச்சிருக்கீங்கன்னா அந்த பேங்க் லெட்ஜர் அண்ட் நீங்க வச்சிருக்கிற அக்கௌண்ட் நம்பர் இருக்கு பாருங்க, அது வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, இதெல்லாம் ஒரு அட்வான்டேஜ் தான். எந்த அக்கௌண்ட்டை இப்போ நீங்க ரெகன்சில் பண்ண போறீங்களோ அதை எடுத்துக்கலாம். பாருங்க, இதுதான் ரெகன்சிலேஷன் பேஜ். ஸோ நான் ஏற்கனவே டிஸ்பிளே அக்கௌண்ட் புக் லெட்ஜர்ல போயிட்டு உங்களுக்கு அந்த லெட்ஜர் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து ரெகன்சில் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி உங்களுடைய யூட்டிலிட்டி ஸ்கிரீன்ல இருந்தே பேங்கிங்குள்ள போயிட்டும் நீங்க வந்து ரெகன்சிலேஷன் பண்ணலாம், ரைட்? இப்போ இந்த ஸ்கிரீன்ல இருந்து நம்ம ரெகன்சிலேஷன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா திரும்பவும் சொல்றேன், டிஸ்பிளே அக்கவுண்ட் புக் லெட்ஜர் என்னுடைய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இதை நான் ஓபன் பண்ணிட்டு எனக்கு தேவையான பீரியடை நான் சூஸ் பண்ணிட்டு, இப்போ பாருங்க நான் பீரியட் வந்து 1st April to 31st July மட்டும் செலக்ட் பண்ணிருக்கேன். எனக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ரிகன்சில் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். ஓகே, ஸோ நீங்க வந்து ஒரு ஸ்கிரீன்ல போயிட்டு ஒரு விஷயம் எனக்கு தெரியல அப்படின்னு யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. டாலி பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த ஷார்ட்கட் கீயும் அவ்வளவு சீக்கிரமா மெமரைஸ் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்க டூல் பார்ல பாத்தீங்கன்னா நீங்க என்ன வேணுமோ அதை நீங்க ரீட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ரிகன்சில் பண்ண முடியுமா? எஸ், பண்ண முடியும். ஆல்டார் கொடுத்தா ரெகன்சிலேஷன். இதுதான் உங்களுடைய ரெகன்சிலேஷன் ஸ்கிரீன். நம்ம என்ன பண்ண போறோம்ன்றத டாலியே உங்களுக்கு ஹைலைட் பண்ணது பாருங்க. ஒரு டிரான்சாக்ஷன் நம்ம புக்ஸ்ல என்ட்ரி போட்டிருக்கோம், இந்த டிரான்சாக்ஷன் நம்ம பேங்க்ல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கான்னு செக் பண்ண போறோம். ரிஃப்ளெக்ட் ஆயிருதுன்னா அது எந்த டேட்ல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குன்றத நீங்க இங்க ஃபில் பண்ண போறீங்க. அப்படி ஃபில் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ரிகன்சில் ஆயிடும். ஓகே, இப்போ ரிகன்சில் ஆயிருக்கான்னு கேட்டீங்கன்னா ரிகன்சில் ஆகலன்றதை எப்படி நான் கண்டுபிடிக்கலாம்? கீழே வாங்க, பேலன்ஸ் ஆஸ் பர் கம்பெனி புக்ஸ். கம்பெனி புக்ஸ்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு? 33,49,000. அதை நம்ம பார்த்தோம் இல்லையா, 50 lakhs ஓப்பனிங் பேலன்ஸ் இருந்தது, ஒரு 16,51,000க்கு பேமெண்ட்ஸ் மட்டும் பண்ணியிருக்கோம். அப்போ என் புக்ல பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்னா 33,49,000. சி, மேனுவல் அக்கௌண்டிங்ல பிஆர்எஸ் அப்படின்றது ரொம்ப 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 கஷ்டமான ப்ராசஸ். ஓகே, ஆனா டாலில அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணும்போது பிஆர்எஸ்ன்றதை விட ஒரு ஈஸியான ப்ராசஸ் எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ இப்போ பாருங்க, என்னுடைய புக்ஸ்ல என்னுடைய பேலன்ஸ் வந்து 33,49,000 அப்படின்ட்டு இருக்கு. ஆனா பேங்க்ல என்னுடைய பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்னா 50 lakhs இருக்கு. எதனால அப்படின்னா நம்ம வந்து இன்னும் ரிகன்சில் பண்ணல. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா டாலிகில வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போறோம். ரொம்ப ஃப்ரெண்ட்லியா டாலிகிட்ட போயிட்டு 15th May அன்னைக்கு நான் ரெண்ட்டுக்கு ஒரு செக் கொடுத்துருந்தேன் 10,000 ரூபாய்க்கு. அந்த செக் என்னோட பேங்க்ல கிளியர் ஆயிடுச்சு. கிளியர் ஆயிடுச்சா? ஓகே, அது என்ன டேட்ல கிளியர் ஆயிடுச்சுன்றத டாலிக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ண போறோம், ரைட்? ஸோ 17/5 அன்னைக்கு கிளியர் ஆயிடுச்சு. 17/5 அன்னைக்கு இந்த 10,000 ரூபாய்க்கான பேமெண்ட் கிளியர் ஆயிடுச்சுன்னா
அப்போ 50,000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாய் கழிச்சிரும். அப்போ என்னோட பேங்க் பேலன்ஸும் என்னோட புக் பேலன்ஸும் மேட்ச் ஆகிட்டே வரப்போகுது. அண்ட் தென் வந்து ரேடியன்ட் என்டர்பிரைசஸ்க்கு 31st மே அன்னைக்கு நான் ஒரு செக் கொடுத்தேன். அவர் அதை ப்ரெசென்ட் பண்ணாரு. என்னுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல அது வந்து 3rd ஜூன் அன்னைக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. அப்போ கிளியர் ஆயிடுச்சு அந்த செக்? எஸ், கிளியர் ஆயிடுச்சு. உடனே பாருங்க, கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேலன்ஸ் வந்து மேட்ச் ஆகிறத பார்த்துட்டே வரலாம். அண்ட் தென் 31st ஜூலை அன்னைக்கு நான் ரேடியன்ட் டெக்னாலஜிஸ்க்கு 8,30,000க்கு ஒரு செக் கொடுத்துருந்தேன். அதை வந்து அவங்க வந்து டெபிட் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது அந்த மணி வந்து அக்கௌண்ட்ல இருந்து போயிடுச்சு. ஏற்கனவே 31st ஜூலை அன்னைக்கு என் அக்கௌண்ட்ல இருந்து போயிடுச்சு. எஸ், கீழே பாருங்க என்னுடைய அந்த டிஃபரன்சஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆகிட்டே வருது பாருங்க. ஓகே, ஃபைனலா டாலி என்ன சஜஷன் கொடுக்குதுன்னா, உங்களுடைய புக்ஸ்ல 33,49,000 இருக்கு. பேங்க்ல நீங்க பண்ண டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆயிருந்தா உங்களுக்கும் 33,49,000 தான் வரணும். ஆனா இப்ப எவ்வளவு வருதுன்னா 33,50,000 வருது. அது ஏன்னா ஒரு 1,000 rupees டிரான்சாக்ஷன் இன்னும் ரிஃப்ளெக்ட் ஆகலன்னு சொல்லுது. உடனே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணணும். ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணா ஆமா அந்த அமௌண்ட்டும் பேங்க்ல ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. என்னைக்கு ஆயிருக்குன்றத பாருங்க, 31st ஜூலை அன்னைக்கு தான் ஆயிருக்கு. தட்ஸ் ஆல். 31st ஜூலை நான் போட்டேன்னா தட்ஸ் ஆல், எனக்கு ரிகன்சில் ஆயிடுச்சு. எப்படி சொல்றீங்க ரிகன்சில் ஆயிடுச்சு அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். இந்த ஸ்கிரீனோட எண்ட்ல இருக்க பேலன்ஸ் ஃபிகரை பாருங்க. பேலன்ஸ் as per கம்பெனி புக்ஸ் நம்ம புக்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு? 33,49,000. பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க, அதுல எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு? 33,49,000. தட்ஸ் ஆல் தி பிஆர்எஸ். ஓகே, உங்களுக்கு பிஆர்எஸ் ஆயிடுச்சு. இப்போ உங்களுடைய புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல இருக்க பேலன்ஸும் உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல இருக்க பேலன்ஸும் பிஆர்எஸ் ஆயிடுச்சு. நம்ம 2-3 எக்ஸாம்பிள் பார்த்தோம். நம்ம கொடுத்த செக்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கா, பேங்க்ல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. நமக்கு தெரியாம ஏதாவது பேமெண்ட்ஸ் போயிருக்கா? ஆமா, நமக்கு தெரியாம பேங்க் சார்ஜஸ் போயிருக்கு. உடனே நம்ம என்ன பண்ணோம், அந்த என்ட்ரியை டாலில போஸ்ட் பண்ணணும். ரைட்? ஸோ திஸ் இஸ் ஹவ் வி டூ தி பேங்க் ரெகன்சிலேஷன். இதுல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் வந்து ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல ஓபன் பண்ணி இந்த ரிப்போர்ட் பார்க்கும் பொழுது சில என்ட்ரிஸ் பேங்க்ல ரிஃப்ளெக்ட் ஆகாம இருக்கு அப்படின்னா அதை நம்ம வெயிட் பண்ணணும். அந்த பீரியட்ல அது ரெகன்சில் ஆகல. எதனால ஆகலைன்னா அந்த பர்டிகுலர் டிரான்சாக்ஷன் இன்னும் ரிஃப்ளெக்ட் ஆகலன்ற நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். ரைட்? அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஆட்டோ ரெகன்சிலேஷன் இருக்கு. ஆட்டோ ரெகன்சிலேஷன் வந்து நம்ம ரிலீஸ் 6 வந்த பிறகு ரொம்ப எஃபெக்டிவா கத்துக்கலாம். ஸோ தட் நீங்க வந்து டாலில வந்து உட்காந்து ரெகன்சிலேஷன்ற ஒரு ப்ராசஸ்க்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணாம ஆட்டோமேட்டிக்கா உங்க புக்ஸ்ல வந்து நீங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல இருக்க என்ட்ரிஸ் எல்லாம் வர மாதிரியான ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வராங்க. அண்ட் ஈவன் வந்து நம்ம ஆன்லைன் பேமெண்ட்ஸ் வந்து பேங்க்ல இருந்து பண்ண முடியும். அண்ட் உங்களுடைய பேங்க் பேலன்ஸை வந்து டாலில இருந்தே செக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஃபெசிலிட்டியுமே நமக்கு வந்து டாலில கொடுக்க போறாங்க. அது எல்லாமே ரிலீஸ் 6ல இருந்து வரப்போகுது. டாலில உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ் பண்ணணும், உங்களுடைய ஆஃபீஸ்ல இருக்க இன்வாய்ஸஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணணும், இல்ல உங்களுடைய இன்வாய்ஸ்ல வந்து கீழே சீல் அண்ட் சிக்னேச்சர் டிஃபால்ட்டா வரணும். அதாவது இப்போ நம்ம என்ன பண்றோம், டாலில பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அந்த இன்வாய்ஸ்ல சீல் அண்ட் சிக்னேச்சர் பண்றோம். ஆனா அது இல்லாம நீங்க டாலில இருந்து ஒரு இன்வாய்ஸை பிரிண்ட் அவுட் எடுத்தாவே உங்களுக்கு சீல் அண்ட் சிக்னேச்சர் டிஃபால்ட்டா வரணும்னா கூட நம்ம அதை பண்ணிக்க முடியும். அதுக்கு பேர் வந்து டிடிஎல், டாலி டெஃபினிஷன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்ல முடியும். அந்த டெஃபினிஷன் லாங்குவேஜ் மூலமா உங்களுக்கு தேவையான ரிப்போர்ட்ஸையோ இல்லை உங்களோட இன்வாய்ஸையோ நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இஃப் யூ ஆர் அன் அக்கௌண்டன்ட், உங்களுக்கு அக்கௌண்டன்ட் ஜாப் வேணும் அப்படின்னு சொன்னா ப்ளீஸ் கெட் இன் டச் வித் அஸ். ஓகே, ஸோ www.tallyhr.com அப்படின்ற ஒரு வெப்சைட் மூலமா நீங்க எங்களை ரீச் பண்ணலாம். உங்களோட ரெஸ்யூம் எங்க கைக்கு வந்த பிறகு உங்களுக்கு நாங்கள் ஸ்கிரீனிங் கண்டக்ட் பண்ணுவோம். உங்களுக்கு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்க்கு என்ன மாதிரியான ஜாப்ன்ற ஒரு அட்வைஸ் கொடுப்போம். அண்ட் அதுக்கு சூட்டபிளான வேகன்சி இப்போ இருக்கும் பொழுது உங்களை அந்த இன்டர்வியூக்கு அனுப்பி அதுல உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கும் நாங்க ஹெல்ப் பண்ணுவோம். ரைட்? ஆர் இஃப் யூ ஆர் அ பிசினஸ் ஓனர், உங்களுக்கு ஒரு நல்ல அக்கௌண்டன்ட் வேணும்னாலும் நீங்க எங்களை ரீச் பண்ணுங்க. ஒரு நல்ல அக்கௌண்டன்ட்க்கும் ஒரு பிசினஸ் ஓனர்ஸ்க்குமான ஒரு கனெக்டிங் பாயிண்டா தான் டாலி ஹெச்ஆர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் யூ கேன் பி இன் டச் வித் அஸ் த்ரூ லிங்க்டின் ஆல்சோ. தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் பார்ட்டிசிபேஷன்.